அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த நாட்களில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் ஆரம்பத்திலே இந்த தேவனுடைய வார்த்தையை பேசும்போது நான் சொல்ல இருந்தேன், நம்முடைய ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் எங்கெல்லாம் ஆண்டவர் அதிசயங்களை செய்தார் என்று சொல்லி வேதத்தை நாம் புரட்டி பார்க்கும்போது எலியாவின் நாட்களில் அவர் அதிசயத்தை செய்தார். ஜனங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு மனுஷன், எலியா என்று சொல்லுகிற ஒரு மனுஷன், எலியா என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி, அவர் சொல்லுகிறார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரை அவர் கூப்பிடுகிறார். அவர் கூப்பிட்டு சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் ஒரு அற்புதத்தை செய்தால் மாத்திரம்தான் இந்த ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று, நீர் உண்மையான தெய்வம் என்பதையும் நீர் அதிசயங்களை செய்கிற தெய்வம் என்பதையும் உணர்வார்கள் என்று சொல்லி அவர் சத்தமாய் கூப்பிடுகிறார். ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்டு அக்னியாய் அவர் இறங்கி வந்து ஜனங்கள் பார்க்கத்தக்க அற்புதத்தை செய்தவர். உன்னுடைய தனி ஜபத்திலே, உன் வீட்டிலே நெருக்கங்கள் வரும்போது கண்ணீரோடு நீங்கள், வேதனைகளோடு நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் முழங்கால் படி போட்டு பாருங்கள். எப்படி எலியாவின் நாட்களில் பட்சிக்கும் அக்கினியாய் இறங்கி வந்தாரோ அப்படியே இறங்கி வருவார். அல்லேலூயா. அப்படியே இறங்கி வருவார். அப்படியே இறங்கி வந்து எதிரிகளை அவர் அழித்து நமக்கு ஒரு விடுதலையை தரதான் நம்முடைய ஜீவனுள்ள ஆண்டவர். அடுத்து நாம் பார்க்கும்போது தானியேலின் புஸ்தகத்தை படித்து பார்க்கும்போது அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அற்புதம் செய்தார். அவர்களுக்கு முன்பாக தீச்சூளை வைக்கப்பட்டிருந்தது. அவர்களை தூக்கி தீச்சுளையிலே போடும்படியாய் அங்கே உத்தரவு வந்தது ராஜாவிடத்திலிருந்து. இந்த நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் போல அல்ல, அந்த நாட்களில் கடுமையான சட்டங்கள். ராஜா ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான், அதை மாற்ற முடியாது. ஆனால் ஜெபம் அந்த உத்தரவை மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஜெபம் உத்தரவை மாற்றி இருக்கிறது. எஸ்தரின் ஜெபம் உத்தரவை மாற்றினது. அல்லேலூயா. எஸ்தர்களே, உங்கள் ஜெபம் உத்தரவை மாற்றும். உங்கள் ஜெபம் சாபத்தை மாற்றும். உங்கள் ஜெபம் பாவத்தை மாற்றும். உங்கள் ஜெபம் பிசாசை மாற்றும். உங்கள் ஜெபம் தரித்திரத்தை மாற்றும். அல்லேலூயா.